இது ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை சட்டநாதருக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமைனாலே சட்டநாதருக்கு வந்து ரொம்ப லேட்டாக பண்ணுவாங்க. அதனால பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து நான் வீட்டோட போயிருக்கிறப்ப அதனால் எடுத்தேன். அப்புறம் வந்து பௌர்ணமி, நான் பௌர்ணமி எப்பயும் எடுப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பௌர்ணமிக்கு நிறையா கிஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஹார்ட்டு கிஸ்ஸு எல்லாத்தையும் போட்டுட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு சும்மா ஃபுல் மூன் டேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் மூன் டேயில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ் போக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரோடு ஃபுல்லாக லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி பீச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். பீச்லாம் ஃபுல்லாக தக்கன்னு மின்னும், அவ்வளோ செம்மையாக இருக்கும். அதனால் எனக்கு ஃபுல் மூன் டே ரொம்ப பிடிக்கும். அழகுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் மூன் டே அப்போ மேகத்துக்குள்ளே ஒளியாமல் இருக்கணும். மேகத்துக்குள்ளே ஒளியாமல் வெளில வந்தால் கடல் அப்படியே தக்கன்னு செம்ம சூப்பராக இருக்கும். கடல் ஃபுல்லாக லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஈவினிங் வேணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் உட்காந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். சான்ஸே இல்லை, அப்படி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இதெல்லாம் சும்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போட்டு வச்சுருந்தேன். அது சும்மா அப்படியே சேர்த்து வச்சு போஸ்ட் போட்டேன். ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு, டெலிட் பண்ண வேணாம் அப்படின்னு. கடல் அலை எப்படி அடிக்குது பாருங்களேன். கடல் அலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மாமியார் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து உப்பு தண்ணியில் போய் நிற்கிற மாரி மீன் நாத்தம் அடிக்கும், வீட்டே நாறுது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கடல் தண்ணியில் போய் நல்லா உட்காந்து ஊருன்னு ஊறுவேன். ஐயோ, திருநீர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒன்று தான் நான் வரும். அதனால் திருநீர் பார்த்தா அப்படியே ஹாட்டாக போட்டு விட்ருவேன். இது கோவிலில் கொடுத்த பூ, அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கோயிலில் கொடுக்குற பூ மட்டும்தான் நான் இப்போலாம் வைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 2-3 டைம்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து வைக்கல. இப்போ கோயிலில் கொடுத்தது மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபுல் மூன் டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் ஃப்ரெண்ட் எனக்காக வந்து வீட்டில் இருந்து கிளம்பி போய் எடுத்துகிட்டு வந்தது. எனக்கு இந்த கோபுரத்தோட ஃபுல் மூன் டே பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அப்போ தான் நானும் கோயிலேருந்து வந்தேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி போய் எனக்காக எடுத்து போஸ்ட் பண்ணது. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேலை குமரன் சில்க்ஸில் எடுத்திருந்தது. ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் சுடிதாராக மாற்றிட்டேன், சேலையாக போடலை. இது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. கடலோடு சேர்த்து முழு நிலவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சும்மா தக்கன்னு.